Hello guys, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Appium Inspector. If you are downloading Appium latest version, டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய Appium Desktop வெர்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஓல்டு, இட் ஜஸ்ட் 1.17. ஸோ என்னுடைய வெர்ஷனுக்கும் உங்களுடைய நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். என்னென்னா உங்களுடைய Appium Desktop டூலில் இன்ஸ்பெக்டர் டூல் வராது. மீனிங் இன்பில்ட்டாக அந்த இன்ஸ்பெக்டர் டூலை அவங்க வந்துட்டு கொடுக்கல. இட் இஸ் ஜஸ்ட் Appium சர்வர் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். இன்ஸ்பெக்டர் டூல் வந்துட்டு தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன் என்னுடைய வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும். ஸோ என்னது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். ஸோ நான் வந்துட்டு சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய Appium சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபைல் நியூ செஷன் விண்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய நியூ Appium டெஸ்க்டாப் டூலில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஸோ இந்த டூல் எதுக்கு, இந்த பர்டிகுலர் ஆட்-ஆன் இல்லை இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் எதுக்குன்னா, நீங்கள் பிஃபோர் யூ கோ ஃபார் எனி மொபைல் ஆட்டோமேஷன் உங்களுடைய அப்ளிகேஷனை இந்த டூல் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்வோக் யுவர் அப்ளிகேஷன், டூ ஆல் தி பேசிக் ஆக்ஷன்ஸ் லைக் டாட் கிளிக் இல்லை டாட்ஸ் அண்ட் கீஸ், இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு வித் திஸ் டூல், ஆப்வியஸ்லி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். Appium டெஸ்க்டாப் டூலை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்வோக் பண்ணுறது, தென் நியூ செஷன் விண்டோனா என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த டூல் இஃப் யூ ஆர் டவுன்லோடிங் நியூ Appium டெஸ்க்டாப் டூல் அதில் இருக்காது. ஸோ அது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக கூகுள் போய்ட்டு ஜஸ்ட் சர்ச் அஸ் Appium Inspector. ஸோ Appium Inspector சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து Appium Inspector GitHub URL கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் இட். ஸோ இது வந்து Appium Inspectorோட GitHub லொக்கேஷன். இங்கே வந்துட்டு இஃப் யூ ஜஸ்ட் ஸ்க்ராலிங் டவுன், இங்கே பார்த்தீங்கன்னா Appium Inspector பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன்ற செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வந்து ரிலீசஸ்னு ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிலீசஸ் ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிலீஸ் செக்ஷனுக்கு வரும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா Appium Inspector, தனியாக Appium Inspector வந்துட்டு தனியாகவே ஒரு டூலாக நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னது வந்து விண்டோஸ் மிஷின். ஸோ ஐம் ஜஸ்ட் டவுன்லோடிங் .exe ஃபைல், windows.exe ஃபைல். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். Okay, I'm just downloading it. So see .exe file, just save கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்னோடய Appium Inspector டூல் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் டபுள் டேப்பிங் ஆன் இட். சின்ஸ் இட் இஸ் .exe ஃபைல், ஆப்வியஸாக நம்ம வந்து செட்டப் பண்ணணும். இந்த பேசிக் டிஃபால்ட் செட்டப் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ வித் தி டிஃபால்ட் ஆப்ஷன் ஒன்லி ஃபார் மீ. ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். ஸோ உங்களோட Appium Inspector டூல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ செட்டப் கம்ப்ளீட்டட், ஃபினிஷ். சி Appium Inspector டூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ Appium சர்வர் வந்துட்டு தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த டூல் வந்துட்டு வெறும் Appium Inspector அலோன். இது வந்து என்னுடைய ஓல்டு வெர்ஷன் ஆஃப் Appium டெஸ்க்டாப் டூல். இதில் எனக்கு வந்துட்டு சர்வரை இனிஷியேட் பண்ண உடனேமே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் நியூ செஷன் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இஃப் யூ ஆர் டவுன்லோடிங் அ நியூ Appium டெஸ்க்டாப் டூல் யூ வில் நாட் see this ஆப்ஷன். ஸோ as I said, இந்த நியூ வெர்ஷனில் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் போத் டஸ் த சேம் திங். ஸோ நான் நியூ செஷன் விண்டோ கிளிக் பண்ணால், இங்கே பாருங்கள், நியூ செஷன் விண்டோ கிளிக் பண்ணிட்டேன். இந்த வியூ பார்த்தீங்கன்னா நியூ செஷன் விண்டோ, மீனிங் இது வந்துட்டு இன்ஸ்பெக்டரோட வியூ. இங்கே வந்துட்டு டிசைர் கேப்பபிலிட்டி நம்ம கொடுத்துருப்போம். தென் ஸ்டார்ட் செஷன் கொடுத்தோம்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் யூ கேன் டூ ஆல் தி இன்ஸ்பெக்ட். இது வந்துட்டு என்னுடைய இன்ஸ்பெக்டர் Appium Inspector அலோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டூல் அந்த ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Appium Inspector அந்த ஐக்கன் இருக்குது, லோகோ இருக்குது. ஸோ இது வந்துட்டு நியூ Appium Inspector டூல். ஸோ இது ரெண்டு யூஐயுமே சேம் தான். மீனிங் எண்ட் ஆஃப் தி டே we are going to do the same thing. ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புது Appium இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா Appium சர்வரை தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். மீனிங் Appium டெஸ்க்டாப் டூல் தனியாக இன்ஸ்டால் பண்ணி தென் யூ ஹேவ் டு இன்வோக் தி சர்வர். தென் Appium Inspector தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணி தென் we have to do the basic setup. அதுக்கப்புறம் நீங்கள் Appium Inspector டூல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும்.
ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டிசைட் கேப்பபிலிட்டி கொடுப்பீங்க ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் தென் அட் த பாட்டம் யூ ஹேவ் தி ஸ்டார்ட் செஷன் பட்டன். நீங்கள் as soon as you click ஸ்டார்ட் செஷன் உங்களுடைய செஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன் தட் செஷன் யூ கேன் டூ ஆல் தி இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன். இல்லை நீங்கள் பேசிக்கான டாட் கிளிக், டாட்ஸ் அண்ட் கீஸ், டாட் கிளியர் இது எல்லாமே நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் செக் பண்ணியிருப்போம். ஏபிஎம் இன்ஸ்பெக்டர் டூல் இல்லை ஏபிஎம் டெஸ்க்டாப் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அகைன் ஐம் சேயிங் எண்ட் ஆஃப் த டே என்னோடய ஏபிஎம் டெஸ்க்டாப் டூல் ஓல்ட் வெர்ஷன். ஸோ ஸ்டார்ட் நியூ செஷன் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. பட் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஜஸ்ட் ஏபிஎம் டெஸ்க்டாப் டூல். இட் ஹேஸ் ஒன்லி தி சர்வர். ஆனால் அதில் இன்ஸ்பெக்டர் இருக்காது. இன்ஸ்பெக்டர் நீங்கள் தனியாக ஏபிஎம்மோட கிட்டப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தென் யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். ஸோ இந்த ஏபிஎம் இன்ஸ்பெக்டர் வந்து தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹோஸ்ட்டு ரிமோட் பார்த்துலாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் how you get the APM Inspector tool. So that's it guys. Thank you.